இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் செய்ய போகிறோம். அது இந்த பழைய குழந்தை விளையாடுற செல்ஃபோன் வச்சு செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வெறும் சவுண்ட் மட்டும் வரக்கூடியது, இது வேலை செய்யலை இப்போது. அதனால் இது வச்சு தான் இது நம்ம செய்ய போகிறோம். இது மறக்காமல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராமு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டு வந்துக்குங்க மைகோதி வச்சு. இந்த ஓட்டை எல்லாமே வந்து இந்த எல்இடி பல்பு உள்ள சொருகிற மாதிரி இருக்கணும். அப்போ அது சரி வரும். இந்த மாதிரி எல்இடி பல்ப் எடுத்துக்கங்க. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருசாக இருக்கிறது வந்து பெரிய லீடாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி காட்டுற பக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ், அந்த சின்னதாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ். உங்களுக்கு பல்பு எரிய வச்சு செக் பண்ணி காட்டிடுறேன். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது நெகட்டிவ், சிறுசாக இருக்கிறது பாசிட்டிவ். எரியுதா? அதே மாற்றி கொடுத்தீங்கன்னா எரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது நெகட்டிவ், சின்னதாக இருக்கிறது பாசிட்டிவ். இப்போ நம்ம அதுபடி தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எல்லாம் இந்த மாதிரி வச்சு ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஹோல்ஸுக்கு மேட்ச் ஆகுதுங்க. போயிட்டு அதோட பாசிட்டிவ் எல்லாம் ஒட்டுக்காக லிங்க் பண்ணணும், சால்டர் பண்ணணும். பண்ணிட்டு வந்துடலாம். அதோட பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி எடுத்து கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஒயரு அங்கே ஒரு ஒயர் தனியாக எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஒயர் வந்து நம்ம டேங்க்கு போகிறது, இந்த ரெட் ஒயர் வந்து நம்ம பேட்டரிக்கு போகிறது. அப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே சர்க்யூட்டில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். அடுத்து நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் BC547 டிரான்சிஸ்டர். இது 5 பீஸ் நம்ம வாங்கியிருக்கோம். 5 எல்இடிக்கு 5 யூஸ் பண்ணணும் நம்ம. இதோட விலையை பார்த்தீங்கன்னா இது இந்த ரெஸ்டரில் சேர்த்து எனக்கு 30 ரூபா ஆச்சு 5 எண்ணத்துக்கு. இப்போ இந்த எல்இடியில் சேர்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 ரூபா தான் வரும். வாங்க இது கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியோட நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். 1K ரெசிஸ்டர். அடுத்து வந்து நம்ம டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வச்சு சால்டர் பண்ணிக்கங்க. எல்லாம் ஒரே ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றா. இப்போ இந்த எண்டு பூராமே வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் ஒன்று. அடுத்து இதிலிருந்து சென்டர்லேருந்து வர்றது தான் ஒன்றும் அவுட்புட் எடுத்து டேங்க் போகிறது. அதையும் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட இன்னொரு லீடு எடுத்து அதையெல்லாம் ஒட்டுக்காக ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு இதில் இது வந்து நெகட்டிவ் போகிறது, அது வந்து பேட்டரியோட நெகட்டிவ்ஸ் போகிறது. இது பாசிட்டிவ், இது பேட்டரியோட நெகட்டிவ் போகிறது. இப்போ சென்ட்ரல் இருக்குங்களா, டிரான்சிஸ்டரோட சென்டர் பாயிண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலுக்கு போகும். அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டரில் டேங்க்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலுக்கு போகும். இது வந்து மேக்ஸிமம் லெவல், இதுக்கு அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்கும். இது லோ லெவல் ஆகும்போது இது இங்கே இதோட பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த பழைய கம்ப்யூட்டரில் இந்த கலர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒயர் சின்ன சின்ன ஒயராக இருக்கும். இது டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறேன். அதாவது பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறது மட்டும்தான். அதுலேருந்து கனெக்ஷன் மேலே கொண்டு போகிறதுக்கு நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்தாச்சு. இது பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பேட்ரி வச்சுருக்கிறேன். 9 வோல்ட் பேட்ரி அது. இந்த ஒயர்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து கனெக்ஷன் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்தாச்சு.
நம்ம அடையாளம் தெரியறதுக்காக க்ரீன் கீழேயும், அதாவது வந்து பாட்டம் லோ லெவல், ரெட்டு மேலேயும் வச்சுருக்கோம். இடையில இருக்கிறது பூரா ஒயிட் வச்சுருக்கிறோம். இது உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பாங்க. அந்த எல்லோ வந்து டேங்க்லோட பாட்டமில் போடணும். அதுதான் வந்து காமனு. மற்ற எல்லாமே வந்து லெவல் கட்டுறதுக்காக தான். பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஹை லெவல், அதுக்காக நம்ம மேலே வச்சுருக்கோம் அடையாளம் தெரியுங்கிறதுக்காக. இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா லோ லெவல். மீதி சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து போகணுன்னு. இந்த எல்லோ வந்து காமன். இதில் தான் நம்ம கனெக்ஷன் எடுத்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இந்த ஒரு பிவிசி பைப்பில் வந்து இது கட்டி வச்சுக்கிறேன் லெவல் பக்கம் இருக்குது. எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது இதை வச்சு நம்ம லெவல் எப்படின்னு பார்த்துடலாம். தண்ணி ஊற்றி பார்த்துடலாம். தண்ணி தான் இதில் ஊற்றி பார்க்குறோம். பாருங்கள் லெவல் ஏழையாத. டாப் வரைக்கும் வந்துச்சு. ஓகே, எல்லாமே எல்லாரோட இருக்குதுங்க. வெளியே எடுத்து பார்க்கலாம். அப்படி ஆஃப் ஆயிடுது. எல்லா லெவலையும் இருக்குதுங்க. இருங்க, லைட்டாக பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்களா தெரியும். லோ, அதுக்கு மேலே அப்படியே மேலே வந்து ஹை லெவல் வந்து ரெட்டு. நம்ம அந்த ரெட்டுக்கு வந்து பேரலாக வேணால் அலாரம் வேணால் செட் பண்ணிக்கலாம். ரெட்டு வந்து இனிமேல் அலாரம் அடிக்கிற மாதிரி. இது மறக்காமல் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பாருங்கன்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். முயற்சி பண்ணிவிட்டு, ஏன்னா அது டிசி வோல்டேஜ் தான். இப்போ தண்ணியில் எங்கள் கரண்ட் வருமானு நினைக்க வேண்டாம் நீங்கள். இது வந்து டிசி 9 வோல்ட் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஷாக்கெல்லாம் அடிக்காது. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே.